இங்க ஒரு பொண்ணு ஜிப்ப ஓபன் பண்ண ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு செத்து போனவனோட காலை பிடிச்சிருக்கு. இத பார்த்து பயந்த அந்த பொண்ணு ஒரு ஷாக் மிஷினை வச்சு மான்ஸ்டருக்கு ஷாக் கொடுக்க, மான்ஸ்டர் வேகமா இவங்கள நோக்கி பாயிற மாதிரி ஒரு ஷாக்க கொடுக்க, வேகமா எல்லாரும் மிதந்து போக மான்ஸ்டர் வேகமா விரட்டி வர அந்த பொண்ணு இன்னொரு ஆளு மட்டும் கேபினை க்ளோஸ் பண்ண மான்ஸ்டர் முட்டி திரும்பிடுது. தெரியாதனமா வெளியே ஒருத்த மாட்டிக்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டமேனு வேகமா ஒரு பெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். மான்ஸ்டரும் கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால அதை உடைக்க முடியல. சோகமா திரும்பி போயிருது. பக்கத்துல இருந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட உதவி கேட்க சடனா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முட்டிடுது. இந்த டைம்ல வெளியே படுத்திருந்தவனோட பெட் கண்ணாடி உடைஞ்சு போக சரி மான்ஸ்டர் கிட்ட மாட்டுறதுக்குள்ள ஜாயிண்ட் ஆன ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிடலான்னு வெளியே வர்றான். இவன் வெளியே வர்றத பார்த்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவங்களும் வெளியே வர்றாங்க. நெக்ஸ்ட் கேபின் ஓபன் பண்ண அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. சரின்னு ஒரு டூல எடுத்துட்டு வர்றான். ஸ்பேஸ் ஸ்டேஷனை கலட்டுறான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓபன் ஆயிருது. பின்னாடி பார்த்தா மான்ஸ்டர் இவன் பின்னாடி தான் நிக்குது. இவன் உள்ள வர்ற நேரத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷன் பிரிய ஆரம்பிக்க பிரஷர்ல இவனையும் சேர்த்து இழுக்க மான்ஸ்டரும் இவனை பிடிச்சி இழுக்க கடைசியா இந்த பொண்ணோட கையை பிடிச்சிடறான். நெக்ஸ்ட் மான்ஸ்டரும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருது. அடுத்து இவன் மான்ஸ்டரோட தலையை பிடிச்சிட்டு பிரஷரா ரெண்டு பேரும் கீழே போக மான்ஸ்டர் இவனை கொன்றுது. அந்த பொண்ணு ஒரு ஷாக் மிஷினை வச்சு மான்ஸ்டர் மறுபடியும் அட்டாக் பண்ண சாயிர மாதிரி சாஞ்சு மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருது. இவங்களும் வேற வழியே இல்லாம மறுபடியும் ஒரு கேபின்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க.